அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 3x3 க்யூப் எப்படி சேர்க்குறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரையாங்கிள் க்யூப் சொல்லித்தந்த மாதிரி இதையும் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சைடு ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச கலர் ஃபஸ்ட்டு ஒரு சைடு சேர்த்துக்கணும்னு இன்றைக்கி ஒயிட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒயிட் கீழே இருந்துச்சுன்னா அதை மறைச்சிட்டு அப்புறமா அந்த கீழே இறக்கிட்டு திருப்பி அதை மேலே ஏற்றினா அந்த மாதிரி செட் ஆகிடும். அதே மாதிரி ஒயிட் வந்து எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை வந்து நம்ம மறைச்சிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல கீழே கொண்டுட்டு வந்து திருப்பியும் அந்த ஒயிட்டை அங்கேயே கொண்டுட்டு வந்து திருப்பி மேலே ஏற்றிக்கணும். இதே மாதிரி நீங்கள் மறைச்சி நீங்கள் அந்த பகுதியை கீழே கொண்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சைடு மட்டும் நம்மளுக்கு கரெக்டாக சேர்ந்துடும். ஒரு சைடு எல்லாம் குழந்தைங்க கூட ஈஸியாக சேர்த்துடுவாங்க. இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சேர்த்துடுங்க. நான் எப்படி சேர்க்குறேன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி சேர்த்துடுங்க. ஃபஸ்ட்டு சைடு மட்டும் நான் ஒயிட் மட்டும் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது சைடு கம்ப்ளீட் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த நடுவில் இருக்கிற கலர்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும். அந்த நடுவில் இருக்கிற கலர் தான் சென்டர் பகுதி. அது வந்து நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் உள்ள ஒயிட்டை வந்து நம்ம கீழே இறக்கிட்டு கீழே லாஸ்ட்டில் உள்ள ஒயிட்டை வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு வந்துட்டு ஒயிட்க்கு கீழே என்ன கலர் இருக்கோ அது நம்ம சென்டரில் ரெட்டு, இப்போ ரெட்டு இருக்குது, அப்புறம் ரெண்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து அதை ரைட்டில் திருப்பி வந்து அதை நம்ம மேலே ஏற்றிடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துருக்கு. இதே மாதிரி நம்ம ரெண்டு கலர் நடுவில் உள்ள சென்டர் கலர் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்குறோம். ஒயிட்டுக்கு கீழே என்ன இருக்கோ அந்த பகுதி கலர் கீழே. இப்போ ஆரஞ்சுனா ஆரஞ்சுக்கிட்ட, ரெட்னா ரெட்கிட்ட அந்த மாதிரி கொண்டுட்டு போயிடும். இப்போ நான் ஆரஞ்சு சேர்த்துட்டேன். பார்த்திங்களா, 2 கலர் சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஒயிட்க்கு கீழே க்ரீன் இருக்குது, அதனால் நம்ம அதை க்ரீன் கிட்ட கொண்டுட்டு போயிடணும். சென்டரில் என்ன கலர் இருக்கோ வந்து தான் அந்த சைடு ஃபுல்லாகவே வரும். இப்போ க்ரீன் சென்டர்லனா அந்த சைடு ஃபுல்லாக க்ரீன் தான் வரும். பார்த்திங்களா, இப்போ ரெண்டு சைடு நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து ப்ளூ கலரு சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட்டில் திருப்பிட்டு இப்போ நடுவில் உள்ளது கீழே திருப்பிட்டு லெஃப்ட் திரும்பி மேலே. பார்த்திங்களா, இப்போ இந்த கலரும் ரெண்டாக சேர்ந்த பிறகு நம்மளுக்கு ஒயிட் ஃபுல்லாக திருப்பியும் அதே மாதிரி சேர்ந்துருக்கும். பார்த்திங்களா, இப்போ வந்து நம்ம இந்த சைடில் வந்து இந்த மாதிரி சேர்க்கணும். டீ ஷேப்பில் வரும். அது சேர்த்தா பாருங்கள் எப்படி சேர்க்கலான்னா, இதுக்கு வந்து நம்ம சைடில் சேர்க்கறதுனால இந்த சைடில் உள்ள ஒயிட் கலரை இறக்கி லெஃப்ட்டில் திருப்பி மேலே ஏற்றிடணும். திருப்பியும் அது வந்து இப்போ வந்து நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு பண்ணணும். ப்ளூ கலர் இருக்குது, அதனால் ப்ளூ கலர்கிட்ட தான் இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட்டில் இருந்தால் அதை ரைட்டில் திருப்பி மேலுள்ளது கீழே இறக்கி திருப்பியும் அதை ரைட்டில் திருப்பி மேலே இறக்கிடணும். பார்த்திங்களா, டீ ஷேப் வந்துருக்கு நம்மளுக்கு. இதே மாதிரி எல்லா கலர்ஸையும் நம்ம டீ ஷேப்பில் கொண்டுட்டு வரணும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ க்ரீன் வந்து இப்போ ரைட் குதன் இருக்குது. ரைட் லெஃப்ட்டில் கொண்டு திருப்பி கீழே இறங்கி திருப்பி அதே சைடு கொண்டுட்டு வந்து திருப்பி மேலே இறக்கிடுங்க. பார்த்திங்களா, டீ ஷேப் வந்துருச்சு. நமக்கு ஒயிட் எல்லாமே சேர்ந்துருச்சு. அப்போனா நமக்கு டீ ஷேப் எல்லா சைடும் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து கீழே உள்ள அந்த 2 கலர்ஸையும் அதே கலருக்கு கொண்டுட்டு வரணும். இப்போ வந்து ஒயிட்லாம் திருப்பக்கூடாது. கீழே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது கலர், ஒயிட்க்கு ஆப்போசிட்டில் எல்லோ இருக்குது. எல்லோ இல்லாத கலராக நம்ம பார்த்து நம்ம சேர்க்கணும். இப்போ எல்லோ வந்து இல்லாத கலர் இங்கே பார்த்திங்கன்னா ரெட் இருக்குது, கீழே ப்ளூ இருக்குது. அந்த மாதிரி எல்லோ இல்லாத கலரு நம்ம பார்க்கணும். இப்போ ரெட்டுனா ரெட்டு கொண்டுட்டு வந்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் ப்ளூ இருந்துச்சு, அதனால் ப்ளூக்கு கரெக்டாக நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சைடு ஃபுல்லாக வந்து சேர்ந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்னர்ஸ் ஃபுல்லாக சேர்க்கணும். இந்த 2 சைடும் எல்லோ இல்லாத பகுதி கீழே வந்து நம்மளுக்கு எல்லோ இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். எல்லோ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கலர்ஸ் மாற்றுறதுக்கு அந்த ஃபார்முலா 2 டைம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் அது மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஃபார்முலாவை கரெக்டாக லெஃப்ட் டவுன் அந்த மாதிரி சொல்ல வரல, அதனால் 1 2 3 அந்த மாதிரி தான் நான் அதை சொல்லி பழகியிருக்கேன்.
இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்மளுக்கு எல்லா சைடும் சேரணும். ஆனால் வந்து கீழே வந்து எல்லோ இல்லாத, கீழேயும் மேலே எல்லோ இல்லாத கலர்ஸ் தான் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி எல்லோ வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பியும் அந்த ஃபார்முலா வந்து இன்னொரு டைம் இது பண்ண 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு க்ரீனும் ஆரஞ்சு வந்துடுச்சு. இப்போ க்ரீனை வந்து க்ரீன் கிட்ட கொண்டுட்டு போயிடணும். க்ரீன் கிட்ட கொண்டுட்டு போய் திருப்பியும் ஆரஞ்சு இந்த சைடு இருக்குதுன்னு பார்க்கணும். ஆரஞ்சு லெஃப்ட் சைட்லேருந்து அதை ரைட் சைடு திருப்பணும். 1 2 3 4 5 6 7 8. பார்த்தீங்களா? இப்போ ப்ளூ இல்லை, ஆரஞ்சும் இல்லை. அதனால் நம்ம அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு திருப்பியும் எல்லோ வந்துடுச்சு. அதனால் திருப்பியும் நம்ம ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ப்ளூ இல்லைன்னா ஆரஞ்சு சைடு வந்து நம்ம எந்த ரைட் சைடு ஃபார்முலா இல்லை லெஃப்ட் சைடு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட் சைடு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ப்ளூவும் ஆரஞ்சு வந்துடுச்சு. இப்போ ப்ளூவை வந்து ப்ளூ கிட்டே கொண்டுகிட்டு போயிட்டு ஃபார்முலா சொல்லுங்கள். ஆரஞ்சு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கனால 1 2 3 4 5 6 7 8 வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எல்லா ஃபார்முலாவும் 8 டைம்ஸ் வர மாதிரி தான் வரும். அதனால நம்பர்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து நம்மளுக்கு ப்ளஸ் சிம்பிள் வரணும். அதுக்கு ஜே ஃபார்முலா யூஸ் பண்ணும். 1 2 3 4 5 6. பார்த்திங்களா இன்னும் வரல. அதனால் 1 2 3 4 5 6. பார்த்திங்களா ஜே வந்துடுச்சு. இப்போ ஜே வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு திருப்பியும் ஒரு தடவை ஜே ஃபார்முலா 1 2 3 4 5 6. பார்த்திங்களா நம்மளுக்கு இப்போ ப்ளஸ் சிம்பிள் வந்துடுச்சு. அதனால் வந்து இப்போ நம்ம கார்னர்ஸ் கீழே ஆரஞ்சுனா ஆரஞ்சு அந்த இடத்துல நடுவில் வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து கார்னர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. பார்த்திங்களா க்ரீனுக்கு க்ரீன் வந்துச்சு, ரெட்டுக்கு ரெட் வந்துச்சு. ஆனால் ப்ளூவும் ஆரஞ்சுன்னு சேர்க்கல. அதனால் சேர்ந்த பகுதியை லெஃப்ட் சைடு நமக்கு வச்சுக்கிட்டு அந்த சைடு வந்து யூஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. அதை அப்படி திருப்பிடணும். இப்போ ப்ளூ ஆரஞ்ச் ரெட் க்ரீன் எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ வந்து இந்த சைடில் உள்ளது மட்டும் சேரல. இப்போ சைடில் மூலையில் இப்போ க்ரீன்னா க்ரீன், ப்ளூ ரெட்னா ரெட் இருக்கணும். நம்மளுக்கு மாறி மாறி வந்திருக்கு. எந்த சைடு கரெக்டாக இருக்கோ அந்த சைடு பார்த்துக்கலாம். நம்ம பார்த்தீங்களா ஆரஞ்ச் க்ரீன் எல்லோ இந்த சைடு நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. அதனால் இந்த சைடு எடுத்துக்கிட்டு நம்ம இதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு ரைட் சைடு வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு 1 2 லெஃப்ட்டு 1 2 3 4 5 திருப்பியும் அந்த இடத்துல கொண்டுட்டு வந்துடணும். அது இப்போ கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கணும். திருப்பியும் வரல. அதனால் திருப்பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு கார்னர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளுக்கு க்யூப் சால்வ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. இதே மாதிரி இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8. பார்த்தீங்களா க்யூப் சால்வ் வச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார்முலா எனக்கு கரெக்டாக வந்து வாயில் சொல்ல தெரில. நான் 1 2 3 சொல்லியிருக்கேன். ஃபார்முலானால் எழுதி நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாமே எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வலைக்கும் அஸ்ஸலாம்.